வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மேற்குவங்கத்தில் நேரிட்ட ரயில் விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 12 லட்சம் ரூபாய் நிதியுதவியை மத்திய அரசு அறிவித்துள்ளது. பால் உற்பத்தியில் தமிழகம் முன்னணியில் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. மணல் கடத்தலை தடுக்க திமுக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் தகுதிச் சுற்று வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பஜன் கௌர் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மேற்குவங்கத்தில் நேரிட்ட ரயில் விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. அகர்தலாவிலிருந்து சியால்டாவிற்கு சென்று கொண்டிருந்த கஞ்சன்ஜங்கா விரைவு ரயில் ஜல்பைகுரி அருகே சென்று கொண்டிருந்தபோது அந்த ரயிலின் பின்புறம் சரக்கு ரயில் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்தவுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி ரயில்வே அதிகாரிகளை தொடர்பு கொண்டு முழு விவரங்களை கேட்டறிந்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்புப் பணிகளை துரிதப்படுத்துமாறு ரயில்வே அமைச்சருக்கு தாம் அறிவுறுத்தியிருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரயில்வே சார்பிலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாயும் பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 2.5 லட்சம் ரூபாயும் லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று இந்த விபத்து நடந்த பகுதியை ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து இந்த விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் சந்தித்த ரயில்வே அமைச்சர் ஆறுதல் தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர், மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி உட்பட பலர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். பால் உற்பத்தியில் தமிழகம் முன்னணியில் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. நாட்டின் ஒட்டுமொத்த பால் உற்பத்தியில் தமிழகத்தின் பங்கு 4.57% உள்ளது என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளில் இந்த துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாநிலத்தில் செயல்பட்டு வரும் 9,000க்கும் மேற்பட்ட தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் மூலம் நாளொன்றுக்கு 31,67,000 லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பால் உற்பத்தியாளர்களுக்கு தாமதம் இல்லாமல் அவர்களுக்கான தொகை வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்றபோது படகு சேதமடைந்ததன் காரணமாக நீரில் மூழ்கி உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த சம்பவம் தமக்கு மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியிருப்பதாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். மணல் கடத்தலை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை திமுக அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், மணல் கடத்தலை தடுக்கும் வருவாய் மற்றும் காவல்துறையினர் தாக்குதலுக்கு உள்ளாவது தொடர்ந்து நடைபெறுவதாக குறிப்பிட்டுள்ளார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து பேச்சு நடத்த வேண்டும் என்று மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் திரு சோமண்ணா கருத்து தெரிவித்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அணை பிரச்சினை தொடர்பாக பேச்சு நடத்த மத்திய அரசிடமிருந்து அழைப்பு வந்தால் அதை தமிழக அரசு ஏற்கக்கூடாது என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் ஆணவ படுகொலை தடுப்புச் சட்டத்தை இயற்ற மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாதி ஆணவ படுகொலைகள் அதிகம் நடக்கும் மாநிலமாக தமிழகம் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது காவல்துறையினர் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு பாலகிருஷ்ணன் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்கள், பாரதிய நியாய சங்கிதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா, பாரதிய சாட்சிய அதிநியம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன. NCRB சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம்.
புதிய குற்றவியல் சட்டங்கள் விரிவான ஆலோசனைகளுக்கு பிறகே கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த புதிய சட்டங்கள் தொடர்பாக 16 உயர்நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதிகளும் 22 சட்ட பல்கலைக்கழகங்களும் கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரை 142 பேர் இந்த சட்டம் தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் 270 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மட்டுமே இந்த சட்டங்கள் தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்ததாக அவர் கூறியுள்ளார். இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருவதையும் சட்ட அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மதுரை, பெங்களூரு இடையே கரூர் வழியாக இயக்கப்படவுள்ள வந்தே பாரத் ரயிலுக்கான சோதனை ஓட்டம் இன்று நடைபெற்றது. மதுரையில் காலை புறப்பட்ட இந்த ரயில் திருச்சி வழியாக 8:30 மணி அளவில் கரூர் வந்தடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சென்னை பெங்களூரு, சென்னை நெல்லை, சென்னை கோவை இடையே தற்போது வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மதுரையில் இருந்து பெங்களூரு வரை கரூர், சேலம் வழியாக வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று அதற்கான சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இன்று காலையில் மதுரையில் புறப்பட்ட வந்தே பாரத் ரயில் திண்டுக்கல், திருச்சி வழியாக காலை 8:30 மணியளவில் கரூர் ரயில் நிலையம் வந்தடைந்தது. கரூர் ரயில் நிலையத்தில் 2 நிமிடம் நின்ற வந்தே பாரத் ரயில் மீண்டும் புறப்பட்டு நாமக்கல், சேலம் வழியாக பெங்களூரு சென்றடைகிறது. இதற்கான சோதனை ஓட்டம் நடைபெற்றது. ரயில் பயணிகளிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. கரூரிலிருந்து பாலகிருஷ்ணன். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளிலும் தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளிலும் 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் கர்நாடக கடலோர பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மாவட்டச் செய்திகள். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதனின் 113வது நினைவு தினத்தை முன்னிட்டு அன்னாரது திருவுருவச் சிலைக்கு ஆட்சியர் திரு கமல்கிஷோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திருவாரூர் மாவட்டம் வெள்ளங்குழி அருகே இயங்கி வந்த பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் உயிரிழந்த சதீஷ்குமாரின் குடும்பத்தினருக்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பாரிஸ் ஒலிம்பிக் தகுதிச்சுற்று வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பஜன் கோர் தங்கப்பதக்கம் வென்றார். துருக்கியின் ஆன்டாலியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் ஈரானின் மொபினா ஃபல்லாவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஒலிம்பிக் வில்வித்தை போட்டியில் பங்கேற்கவும் பஜன்கோர் தகுதி பெற்றார். இத்தாலியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் கன்மட் ஷெகோன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பிரிக்ஸ் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ரஷ்யாவின் கசானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ சாண்டா பிரிவில் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் நிகிதா பன்சலும், 56 கிலோ எடைப்பிரிவில் சுனில் மயங்க்லம்பமும், ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் சூர்யா பானு பிரதாப் சிங்கும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 52 கிலோ எடைப்பிரிவில் அனுஜும், மகளிர் 56 கிலோ எடைப்பிரிவில் ஜான்வி மேராவும், ஆடவர் 75 கிலோ எடைப்பிரிவில் விக்ராந்த் பலியானும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். ஆடவர் 1500 மீட்டர் ஓட்டப்பிரிவில் யூனுஸும், ஆடவர் 200 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூரும், ஆடவர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவில் சோம்நாத் சௌஹானும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 3 வெள்ளி, 10 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 7வது இடத்தில் உள்ளது. ஆசிய இளையோர் துடுப்பு படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. தாய்லாந்தின் ரயாங்கில் நடைபெற்ற இப்போட்டியின் இரட்டையர் பிரிவில் சுதீர்குமார் பிரின்ஸ் கோஸ்வாமி இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கத்தில் நேரிட்ட ரயில் விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 12 லட்சம் ரூபாய் நிதியுதவியை மத்திய அரசு அறிவித்துள்ளது. பால் உற்பத்தியில் தமிழகம் முன்னணியில் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. மணல் கடத்தலை தடுக்க திமுக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் தகுதிச்சுற்று வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பஜன் கோர் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.